ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரபரம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமரே. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் பங்குனி மாத பலன். இப்படி வரக்கூடிய பங்குனி மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதுக்கான ஒரு பதிவு தான் அது. தயவு செய்து இந்த பலனை பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க. கரெக்டா அந்த பலன் கரெக்டா. ஏன்னா அந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. அது ஒண்ணா, அது இல்லாம இந்த மாசம் எண்டுக்குள்ள பாருங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும். என்ன காரணத்தை சொல்லுங்க? சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இணைஞ்சு இருக்கிறாங்க. எப்படி தலைமை பொறுப்பு கிரகமும் தொழிலுள்ள கிரகமும் சேர்ந்து இணையுது. அப்ப யாரெல்லாம் தலைமை பொறுப்பு போறீங்க, உங்க ஆசைப்பட்ட விஷயம் எப்படி அடைய போறீங்க, அதுக்கான நேரம் தான். ஏன்னா குருவுடைய வீட்டுலதான் 2 கிரகம் இருக்கு. குரு இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால மிகப்பெரிய ராஜயோகம் எல்லாத்துக்கும் வரும் இந்த மாசத்துல. பாத்துக்கங்க. தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாத தசாபதியை பார்த்து பலனுங்க. கரெக்டா ஒரு துல்லியமான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. இதுலயுமே பாருங்க, விருச்சக ராசிக்காரங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. எடுத்து பாருங்க, இந்த விருச்சக ராசி இருக்கணும், பயங்கரமா சிந்திப்பாங்க. மைண்ட் தாட் பயங்கரமா இருக்கும். ஏதாச்சும் உங்க மனசுக்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயத்த அப்படியே ரகசியமா வச்சிருப்பாங்க. நீங்க கெஸ் பண்ண முடியாது இவர் என்ன செய்ய போறாரு, அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண போறாருன்னு அவங்களுக்கே தெரியாது. அவருடைய குணம் டக்கு டக்குன்னு மாறும். விருச்சகம் ஏன்னா மர்ம ராசி இந்த விருச்சக ராசி, ரகசியத்துக்குள்ள ராசி. ஏன்னா 8ஆம் இடம் இல்ல. அப்ப இது உங்களுடைய குணம் எல்லாமே பயங்கரமான அந்த ஆராய்ச்சி போட்டிகள், ஒரு விஷயத்த போராடி வெல்லக்கூடிய திறமைகள் எல்லாமே இருக்கும். கஷ்டம் எல்லாமே இடத்துலயும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துதான் ஒரு வெற்றி இலக்கை நோக்கி போவாங்க. இது எடுத்து பாருங்க. இந்த விருச்சக ராசியோட தொடர் இப்படிதான் இருக்கும். ஏங்க நான் மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறேன், கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அடைகிறேன், என்ன காரணம்? சில பேர் பாருங்க, இந்த நிறைய பேர் இந்த வெளிநாடு வெளியூர் பிசினஸ் பல பிசினஸ் பண்ணுவாங்க. இந்த விருச்சக ராசி தொடர்பாகவே இந்த கெமிக்கல் பல பிசினஸ் பண்ணக்கூடிய நபராக இந்த விருச்சக ராசியில இருப்பாங்க. அப்படியோட விருச்சக ராசி என்பவர்கள் வரக்கூடிய இந்த பங்குனி மாத பலன் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது பங்குனி மாசம் உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த பலன் உங்களுக்கு பொருந்தும். எப்படி பங்குனி மாசம் 11 19 தேதிக்கு இந்த பலனே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வரும். அதனால நான் பங்குனி மாசம் எண்டிலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே அந்த வீடியோ கொடுக்குறோம். ஆனா 19ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பலன் எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும். தயவு செய்து நீங்க உங்க ஜாதகத்துல தசாபதியை மேட்ச் பண்ணிட்டு எடுங்க. இதான் என்னுடைய கருத்து. எப்படி உங்களுடைய பிறப்பு ஜாதக பிரகாரம் உங்களுக்கு எந்த கிரகம் இப்ப திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தி நடக்குது, இந்த மாத பலன் நம்ம பாக்குறோம்னா இதை கண்டிப்பாக ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிட்டு தான் பார்க்கணும். ஏன்னா நீங்க இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். நட்சத்திர பிரகாரம் லக்னம் பிறந்த நேரம் எல்லாருமே ஒரு இடத்துல பிறக்க முடியும். இதுதான் மெயினான விஷயம். எப்படி நம்ம ஜாதகத்துல லக்னங்கிறது காலை மாலை இரவு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம். ஒரு காலை பிறந்தப்பாரு, மாலை பிறந்தப்பாரு. அந்த லக்ன பிரகாரம் உங்களுக்கு எந்த கிரகம் ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருக்கும், ஒரு கிரகம் பலவீனமா இருக்கும். எந்த கிரகம் யாருடைய ஜாதகத்திலையும் சரி ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்களுக்கு பலவீனம் இல்லாம இருக்கவே இருக்காது. அதுக்கான திசா புத்தி, அந்த கிரகத்துடைய திசா புத்தி உங்க ஜாதகத்துல இப்ப நடக்குதா, உங்க நட்சத்திர பிரகாரம் நடக்குதான்னு பாத்துக்குங்க. ஏன்னா அங்கே நல்லா இல்லைன்னா இங்க நல்லா இருக்காது. அங்கே நல்லா இருந்தா இப்ப நல்லா இருக்கும். ஒரு சில பேர் யோகமான திசா புத்தி நடக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா பிறந்தல இருந்து கஷ்டப்படுவாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. சில பேர் இடையில இருந்து கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய ஜாதகத்துல உள்ள கர்மா தான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால நம்ம குரு சுக்கரன் ஜோதி டிவில சொல்லும் போது தயவு செய்து ஒரு பொது பலன் பாருங்க, உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிட்டு பாருங்க சொல்லி நம்ம எல்லா வீடியோ சொல்ல காரணம். இப்ப கிரகம் இப்ப பார்ப்பாங்க, ஒரு ராசில இருந்து பாருங்க, நேரம் 4ஆம் இடத்துல செவ்வாய், புதன், ராகு 3 கிரகமா. 5ஆம் இடத்துல பாருங்க ஸ்ட்ரெயிட்டா சூரியன், சுக்கிரன், சனி பகவான் ஒரு 3 கிரகம். இதுல 6 கிரகம் அடங்கிருச்சு. 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல பாருங்க 6 கிரகம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் எங்கே மிதுனத்துல குரு பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான். இதான் கிரகத்தோட அமைப்பு. இதுல சொன்ன முதல் கிரக பயிற்சி சுக்கிர பகவான் கரெக்டா பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நான் சொன்னல 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில மாறும் சொன்ன பார்த்தீங்களா. சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய செவ்வாயுடைய அதிபதியானவர், ராசியுடைய அதிபதியானவர் 5ஆம் இடத்துக்கு திரிகோண ஸ்தானத்துல சூப்பரா போய் நிற்பார். எப்படி திரிகோண ஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி போக போறாரு. இப்ப கேந்திர யோகத்துல 4ஆம் இடத்து யோகத்துல உட்காந்துருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் பங்குனி மாசம் 20ஆம் தேதி அவர் பயிற்சி. இதான் கிரகத்தோட அமைப்பு. மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம ராசி அதிபதி போய் எந்த 1, 5, 9 எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது நல்லதை மட்டும் தான் செய்யணும் ஜாதக ரீதியில. அதே மாதிரி இப்ப கோச்சாரத்தை போய் அவர் 5ஆம் இடத்துல போறாருன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு அர்த்தம். அது குருவுடைய வீட்டுல போயிருக்காருன்னா
ஏதோ ஒரு உயர்ந்த அந்தஸ்து, நல்ல நல்ல பேர் எடுக்கணும், குடும்பம், ஃபேமிலி, உத்தியோகம், இதை பத்தியும் உங்களுடைய மைண்ட் தாட்டு இனிமே ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா குருவுடைய நட்சத்திரத்துல தான் இந்த செவ்வாய் போய்கிட்டு இருக்காரு. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நகை, பணம், பொருள், ஏதாச்சும் ஒரு பொருள் மேல ஆசையை தூண்டும். இந்த பங்குனி மாசம் நீங்க எடுத்துக்கங்க. இந்த எண்டு மட்டும் நான் சொல்றது, இந்த பங்குனி மாசம் 10ஆம் தேதியில இருந்து பாருங்க, அங்கிட்டு ஃபுல்லாக உங்களுடைய மைண்ட் தாட் ஃபுல்லாக இதுல தான் போகும். இதெல்லாம் நீங்க நினைப்பீங்க, நான் வருமானம் திட்டணும், குடும்பத்தை பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், ஒரு இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம், ஏதாச்சும் ஒரு நல்ல பொருள் குடும்பத்துக்காக நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனை மனசுக்குள்ள தூண்ட ஆரம்பிச்சிடும். இதான் இப்ப செவ்வாய் உங்களுக்கு செய்ய போறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை விரயம் பண்ணாரு. கண்டிப்பா பாருங்க, உங்களுடைய ஆசைகளை விரயம் பண்ணிட்டாரு. அது இல்லாம வீடு கொடுத்த குரு வந்து வக்ரமா இருந்தார். வக்ரமான நட்சத்திரத்துல போகும்போது, அவர் 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது ஏதாச்சும் 8ஆம் இடத்துல குருவோட சாரத்துல போனாலும் வம்பு, வழக்கு, பிரச்சனை, தடங்கள், ஏதாச்சும் ஒரு தாமத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப ஒரு 45 நாள் நான் சொல்றேன், நீங்க எண்ணியே பாத்துங்க, 45 நாள் உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு குழப்பம், மன தடுமாற்றம், கரெக்டா ஒரு சிந்தனை இல்லா தன்மைக்கு நீங்க போனீங்களான்னு கேட்டு பாருங்க. நிறைய பேர் விருச்சக ராசியை சொல்லுவாங்க, ஆமாங்க ஒரு குழப்பம், தடுமாற்றம் எங்க வாழ்க்கையில இருந்துச்சுப்பாங்க. அவங்க ஜாதக தசாபதியும் சரியா இருந்திருக்காது, இப்போ ஒரு பலவீனம் சந்திச்சிருப்பாங்க, ஒரு குழப்பம் இருக்கும். எட்டுனா என்ன, வம்பு, வழக்கு, பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஏதாச்சும் உள்ளங்க பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். செலவு வரவை விட செலவு அதிகமா இருக்குங்க. நீ விருச்சக ராசி எடுத்து பாருங்க. நிறைய பேர் வீட்டுல காசை போட்டிருப்பீங்க, இடத்துல பூமியில போட்டிருப்பீங்க, நிறைய காசு பணம் அதிலே விழுந்து கிடக்கும். ஆனா அதுல எந்த ஒரு பிரோஜனம் இல்லாம இருக்கும். நீங்க எடுத்து பாத்துக்கணும். நிறைய பேர் வேலை ஒரு மாறலாமா, வேலை உத்தியோகம் மாறலாமா, வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க வேலை கிடைக்குமா, நிறைய கம்பெனிக்கு அப்ளை பண்ணி வேலை கிடைக்குமான்னு சொல்லி நிறைய பேர் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இங்க கிடைக்காம தாமதமாகிட்டே இருக்கு. நீங்க எடுத்து பாத்துங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க, படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை. ராகு வந்து பெருசா ஆசை காட்டுவார், ஆனா பெருசா படிப்புகளில ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு மந்தமான தன்மை கொடுத்திருப்பார். இவங்களுடைய உடம்பு முறை உபாயத்தை பாருங்க, நெஞ்சு சார்ந்த, இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு, ஏதாச்சும் இப்போ மருத்துவமனைக்கு நீங்க போகலன்னா நீங்க திருப்பி கேளுங்க, விருச்சிக ராசி கேட்டு பாருங்க. சின்ன ஒரு மெடிசனாச்சும் எடுத்திருப்பாங்க, மெடிக்கல ஒரு சின்ன வலி மாத்திரையாச்சும் போட்டிருப்பாங்க, நீங்க கேட்டு பாருங்க. இதெல்லாமே விருச்சகத்துக்கு இப்ப நடந்திருக்கும். எப்படி வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து, பூமி, ஏதாச்சும் ஒரு கலகம், தடங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், பெருங்கொண்ட பணத்தை எங்கேயாச்சும் கொடுத்து வாங்க முடியாத ஒரு அமைப்புகள், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனைகள், ஏதாச்சும் ஒரு நீங்க நான் வழக்க நான் பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் கேட்டுப்பாரு. 45 நாள் நான் சொல்றது, நான் எண்ணி பாருங்க, 45 நாள் ஒரு குழப்பமோ, நான் சொல்ற மாதிரி விரைய செலவோ, இல்லாச்சும் வண்டி வாங்கின வீண் விரைய செலவோ, இல்லாச்சும் ஒரு பிரச்சனையோ நீ கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விருச்சக ராசிக்காரங்க. குரு சுக்கிரன் ஜோதிட டிவில அதிக ஜாதகம் கொடுத்து எனக்கு அதிக சப்ஸ்கிரைப் கொடுத்ததும் இந்த விருச்சக ராசிக்காரங்க தான். இப்ப ஏன் நல்லது நடக்குது தெரியுமா? 5ஆம் இடத்துல இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பாருங்க, 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, நான் சொல்லக்கூடிய பலன் பாருங்க சூப்பரா இருக்கும். நிறைய பேர் குழந்தை பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கணும், கண்டிப்பா விருச்சக ராசி நீ எழுதி பாருங்க, கரெக்டா பாருங்க, கரெக்டா நீ எழுதி வச்சுங்க, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் தரிக்கும். குருவுடைய வீட்டுல செவ்வாய் போறாரு, குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டு, அதெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்றேன். இடமோ பூமியோ வாங்குவீங்க, இடத்துல பூமியில ஏதாவது சொத்துல ஒரு வில்லங்க கேஸ் பிரச்சனை, கேஸ் இப்ப நடத்தி பாருங்க, உங்க பக்கம் சாதகமாகலன்னா திருப்பி கேளுங்க, கண்டிப்பா வரும். என் மேல எந்த ஒரு கேஸா இருந்தாலும் சரி, அதில் ஜெயிப்பனா ஜெயிப்பீங்க. எனக்கு அதிக வருமானம் கிடைக்குமா? இப்ப கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பாக்குறேன். கண்டிப்பா பணம், பொருள், நகை, ஏதாச்சும் இடத்துலயோ பூமியிலேயே காசுலயோ பெருங்கொண்ட பணத்திலேயே கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப நாள் ஒரு இடத்தை பூமி விற்கணும்னா அந்த இடத்த வித்து உங்க காசு பணமா வரும். இல்லை இடம் உங்களை வாண்டடா கேட்பாங்க, இல்லை நகை அடகு வச்சு ஏதாச்சும் பணத்தை வாங்குவீங்க. இதுக்கான நேரம் உங்களுக்கு ப்ராசஸ் சூப்பரா இருக்கும். இதையும் தாண்டி கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இதுல எந்த ஒரு தரங்களும் சொல்ல முடியும். மெயினா வேலை உத்தியோகம், வெளிநாடு பயணிக்கக்கூடிய நபர்கள்லாம் வெளிநாட்டுல கண்டிப்பா வேலையை கேட்டு பாருங்க. வேலை உத்தியோகம் இப்ப நல்ல வேலை வரலன்னா திருப்பிக்கலாம். கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வந்தே தீரும். இதை மாற்றவே முடியாது. ஏன்னா அதுக்கான கிரகம் ப்ராசஸ்ல சூப்பரா இருக்கும். ஏன் வெளிநாடு? ஏன்னா வெளிநாடுங்கிறது குருவுடைய வீடு, அது கால சக்கரத்துக்கு 12வது வீடு. இது மீனராசி. மீனராசி செவ்வாய் போயிட்டாவே வெளிநாடு வெளியூர்ல பயங்கரமான ப்ரொமோஷன் அள்ளி கொடுத்துருவா வேலை உத்தியோகத்துல. வேலையை விரையம் பண்ணணுங்க. அப்ப வெளிநாடு வெளியூர்ல உள்ள வேலையில சூப்பரா இருக்கும். இங்கே வேலை பார்க்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை, எந்த பேங்க் போய் லோன் கேட்டால் லோன் கேட்டு சேங்ஷன் ஆகும். நிறைய இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை, ஒரே நிரந்தர ஒரே மாதிரி இடத்துல இருந்து நான் வேலை பார்க்கணும், கண்டிப்பா வேலை பார்க்க போறீங்க. அதுக்கான நேரம் இப்ப கண்டிப்பா தேடி வரும். இப்ப நான் கெட்டது சொல்லணும், இதான் காரணம், வேற ஒன்றும் முடியாது. அவங்களுக்கு கெட்டது சொல்ல முடியல, அதுக்கான அமைப்பு இல்லை. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு இந்த கிரகம் போகும்போது இங்க நல்லது செய்யணும். நம்ம ஓப்பரா சொல்றோம், யாருமே கர்மா இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாது. நம்ம கண்டிப்பா எதிர்கொண்டு நம்ம ஜெயிக்க தான் பார்க்கணும். விருச்சிக நான் பிறந்தது கஷ்டப்படுறேன், கண்டிப்பா எல்லாரும் கஷ்டப்பட தான் வரும். அதுக்கு என்ன முடிவு, நம்ம எப்படி போய் அந்த வாழ்க்கையில ஜெயிக்கணும், அதுக்கான மூவ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்போ தொழில் பண்ணக்கூடிய ஜாதக தசாபதி தொழில் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா தொழில்காரன் சனி பகவான் போய் செவ்வாய் பகவான் 10ஆம் தேதிக்கு தொடராரு. நான் ஏன் தொழில் பண்ண சொல்றேன்னா இதான் காரணம், குருவுடைய வீட்டுக்கு அவர் போறாரு, அதனால தொழில் பண்ண சொல்றேன். தொழில் நல்ல ஒரு மாற்றம் இருக்குன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி கிடையாது. இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஐடிஎஃப் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், இதெல்லாம் சூப்பராக இருக்கும். மெயினாக வக்கீல் துறை, இந்த கருப்பு உடையை போட்டு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், இரும்பு சார்ந்த வேலைகள் எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இப்போ எடுங்க லாட்ரி எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி செய்யும். ஐடிஎஃப் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். நகை கடை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், மருத்துவம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பாரு. நட்சத்திரம் பார்ப்பாங்க, முதல் நட்சத்திரம் வரும். விசா நட்சத்திரம் ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. யாரு இந்த
விசாகத்துல பிறந்தவங்க. ஏன்னா குரு வக்ரம் நிவர்த்தி ஆயிட்டாரு. இப்ப இடமோ பூமியோ வீடோ ஏதோ ஒரு சுப செலவு சுபகாரியம் பண்ண போய் நல்ல விஷயம் தேடி வரும்போது, வேலை உத்தியத்துல நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும் போது, ஒரு பதவி ஒரு உங்களுக்கு தேடி வரும்போது, ஒரு விரைய செலவு கண்டிப்பா உண்டு. அது நல்ல செலவா கண்டிப்பா பண்ணீங்க. நல்ல காரியம் வீட்டுல நடந்தே தீரும். இது மாத்தவே முடியாது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க விசாகத்துல பிறந்தவங்க. 3 மாசம் புளிஞ்சு எடுத்து விட்டாருமே புரியவே மாட்டாரு. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா தேடி வரும். அடுத்த அனுசரணத்துல பிறந்தவர் நல்லா உழைக்கக்கூடிய திறமை நிறைய இருக்கும். நல்லா பாத்துங்க. கடுமையா உழைப்பாங்க. 24 உழைக்க சொல்ல உழைக்க ரெடி. ஆனா சனி பகவான் வக்கர நிவர்த்தியாரு. இப்ப குரு பகவான் வக்கர நிவர்த்தியாரு. குருவோட வீட்டுல தான் சனி பகவான் உட்காந்துருக்காரு. இப்ப நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். எத்தனை பேர் வேலை விட்டுட்டு வீட்டுல இருக்கீங்க? எத்தனை நாள்ல மேக்ஸிமம் வேலை கிடைக்காம எத்தனை பேர் வெளிநாட்டு வெளியூர்ல இருக்கீங்க? அவங்க எல்லாத்துக்கும் வேலை உதவி கிடைக்க போகுது. ஏன்னா ஒரு நிம்மதி இல்லாதன்மே ஒரு குழப்பத்துல போயிருப்பீங்க. அனுசரத்தை பிறந்த நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு வாழ்க்கை உங்க பக்கம் தேடி வருது. இரும்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, எந்த வேலையா இருக்கட்டும், அரசியல் அரசாங்கத்தில் பயங்கரமா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா வரும். யார் அனுசரத்துல பிறந்தவங்க. அடுத்து கேட்டேஜ் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ போறாங்கன்னு அர்த்தம். இப்படி கேட்டேஜ் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ போறாங்க. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். கலைத்துறையில நல்லா சாதிக்க போறீங்க பாருங்க. கலைத்துறையில் நிறைய பேர் இருப்பீங்க. ஐடிஐ ஃபீல்ட்ல பேங்க்ல நிறைய பேர் பேங்க்ல எல்லாம் வேலை வைப்பீங்க. அக்கௌண்ட்ஸ் கணக்கு நிறைய துறையில ஜெயிக்க போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வருது. கேட்டே நினைச்சதுங்கன்னா ரொம்ப நிறைய இதாக கொடுத்து. ஏன்னா புதன் வந்து வக்ரத்துல இருந்தாரு. நிறைய செலவு வர செலவுகள், நிறைய பிரச்சனை வழக்கு, நிறைய தடங்களை சந்திச்சிருக்காருன்னு நீங்க சந்திச்சிருப்பீங்க. இனிமே சந்திக்க மாட்டீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வருது. வேலையிலோ உத்தியோகத்திலேயோ தொழில நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. மெயினா எழுத்துக்கடி சம்பந்தப்பட்ட எந்த வேலையும் சரி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். வரக்கூடிய பங்குனி மாத பலன் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.